குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் லார்ட். தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திருங்கிற பொதுவான நம்பிக்கை நம்ம சமுதாயத்துல உண்டு. நீதிமொழிகள் 30:17 உன் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த காகங்களை மாத்திரமல்ல, எகிப்தில் வாதைகளுக்காக கூட வெட்டுக்கிளி, பேன், தவளை போன்ற தன்னுடைய படைப்புகளை கடவுள் பயன்படுத்தி நீதியை நிலைநாட்டினார். ஏன் இந்த காகங்களை எச்சரிப்பு மணியாக கடவுள் பயன்படுத்துகிறார் என்றால், அது புத்திசாலியானது, நினைவாற்றல் கொண்டது என்பதற்காக மாத்திரமல்ல, தனக்கு தீங்கிழைப்பவர்களை பழிவாங்கக்கூடியது, தன்னுடைய அடுத்த தலைமுறை குஞ்சுகளுக்கும் அதை போதிக்கக்கூடிய திறன் பெற்றது என்பதை அறிவியல் விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காகத்தை பார்க்கிற பொழுதெல்லாம் 10 கட்டளைகளில் 4வது கட்டளை நீதிமொழிகள் 1:8 படி நம்முடைய தாயையும் தகப்பனையும் கனம் செய்து நம்முடைய சிரசுக்கு அழகான முடியையும் கழுத்துக்கு அழகான சரப்பணியையும் பெற்றுக்கொள்வோமா? பறவைகளை கவனியுங்கள், கவலையின்றி வாழ்ந்திடுங்கள். God bless you. Have a good day.